சீலிங் பிளாஸ்டிக் ஏன் பேத்துட்டு விழுவுது, அதில் இருக்க ப்ராப்ளம் என்ன? ரூஃப் காங்கிரீட் போடும்போது ரூஃப் லெவல் வந்து ப்ராப்பராக நீங்கள் வந்து ஒரே லெவலாக இருக்கான்னு சொல்லிட்டு டியூப் லெவல் வச்சு செக் பண்ணணும். அது இருந்துச்சுன்னா மட்டும்தான் கலவகனம் வந்து ஏறாமல் கரெக்டாக இருக்கும். பிளாஸ்டிக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஹேக்கிங் பண்ணிடணும், அதாவது புள்ளி போட்டிருக்கணும். நம்ம சீட்டை வச்சு தான் நம்ம ரூஃப் வந்து அடிச்சிருப்போம். அந்த சீட்டு பிரிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்க ஆயில், அதுக்கப்புறம் அதில் இருக்க ஷைனிங் ஃபேஸ் வந்து அப்படியே இருக்கும். அதில் வந்து நீங்கள் வந்து கலவை போட்டிங்கன்னா நிற்காது. ஹேக்கிங் வந்து ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு 300 to 350 பல்ஸ் வந்து அதில் பட்டிருக்கணும். அதாவது அதில் போட்டிருக்க அந்த புள்ளிகள் வந்து அவ்வளோ நெருக்கமாக இருக்கணும். இன்கேஸ் நீங்கள் ஹேக்கிங் பண்ணுறதை விட பெஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னா பாய் போடுறது தான். ஊர் சைட்லாம் பார்த்துருப்பீங்க, பாய்னா அந்த சென்டரிங் மேட்னு சொல்லுவாங்க. கடையில் கட்டினா கொடுப்பாங்க. அதை வந்து போட்டு அது பிரிச்சதுக்கப்புறம் பக்கவாக க்ளீன் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர ரஃப் சர்ஃபேஸ் இருக்கும். ஃபோர்த் பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஐஎஸ் கோட்ஸ் படி பிளாஸ்டிக் திக்னஸ் வந்து 6 mm to 10 mm தான் இருக்கணும். அதுக்கு மேலே கண்டிப்பாக போகக்கூடாது. ஃபிஃப்த் வந்து மிக்சிங் ரேஷியோ 1:3 தான் எப்பயுமே வந்து யூஸ் பண்ணணும். அதாவது அளந்து போடுங்க. எந்த பாண்டாக இருந்தாலும் சரி, இல்லை பாக்ஸாக இருந்தாலும் சரி, அளந்து போடுங்க. ஒரு பாண்டு சிமெண்ட் அப்படின்னா 3 பாண்டு வந்து பீஸ் சாண்டோ இல்லை ரிவர்ஸ் சாண்டோ நீங்கள் வந்து கண்டிப்பாக மிக்ஸ் பண்ணணும். இந்த 1:3 மைண்டில் வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் விட பிளாஸ்டிக்கை நீங்கள் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சீங்கன்னா ரூஃப் ஷீட்டில் வந்து சென்டரிங் ஷீட்டுக்கு பதிலாக சென்டரிங் பிளைவுட்ஸை குவாலிட்டியாக வாங்கி போட்டிங்க அப்படின்னா ரூஃபில் வந்து நீங்கள் பிளாஸ்டிக்கே பண்ண தேவையில்ல. சின்ன சின்ன பிஞ்சஸ் மட்டும் இருக்கும். அதை வந்து நீங்கள் கிரைண்ட் பண்ணிட்டு நீங்கள் டேரெக்டாக பட்டி பார்த்து பெயிண்ட் அடிக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ். என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.